எங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு எங்களுடைய நிகழ்வுக்கு நீங்கள் வந்து கலந்து கொள்ளண்டு. நான் சொன்ன அம்மா வசதியான நேரம் பார்த்து சொல்லுங்கள், நானும் வாரேன்ண்டு. பட் இன்றைக்கி கொஞ்சம் எனக்கு ஹால் வந்து ட்விஸ்ட் ஆகிட்டு இப்படி ஆடின இடத்துல. ஸோ அவசரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியது, அதில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு தாமதத்துக்கு வந்துக்கின்றேன். அடுத்தது அப்போ அந்த அம்மா சொன்னவங்க, நான் வந்து என்ன செய்யணும், எனக்கு ஆக்சுவலி எனக்கு கனடா புதுசு, வந்து போன்ற வருஷம்தான் நான் கனடாவுக்கு புதுசு, கனடா எனக்கு புதுசு. எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாமல் ஒரு பிரச்சனையும் எல்லாம் மூத்தோர் தான், உங்களோட அம்மா அப்பாவோட லெவல்லாம் இருப்பாங்க, நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட தேவையில்லை, நீங்கள் வாங்க ஃபாதர் அப்படின்னு. ஓகே நான் வரேன்னு சொன்னேன். ஸோ வந்தப்புறம் தான் தெரியுது இந்த பிரம்டம் தமிழ் மூத்தோர் கழகம் உண்டு. அப்போ அவர் சொன்ன போல் தமிழ்ன்னு சொன்னால் எனக்கு உயிர். அப்போ உங்களை பார்க்கக்குள்ள ஈழம் என்னும் ஆலம்பரம் அங்கே இருக்குது, அதனுடைய விழுதுகளாக, அது மூத்த விழுதுகளாக, முதிர்ந்த விழுதுகளாக, அனுபவ தமிழ் விழுதுகளாக உங்களை இந்த இடத்துல சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி, மிகவும் சந்தோஷம். தமிழுக்கு நீங்கள் உயிராக, தமிழுக்கு நீங்கள் உரமாக, தமிழுக்கு நீங்கள் பெரும் மூச்சாக நாடு கடந்து கடல் கடந்து இந்த தேசத்தில், ஒரு அயல் தேசத்தில் நீங்கள் தமிழை கட்டி எழுப்புவது என்பது மிகவும் மகிழ்ச்சியான பாராட்டுக்குரிய விடயமாகவும் இந்த இடத்துல நான் பிரமிப்படைகின்றேன். அடுத்தது இந்த அம்மா எனக்கு கேட்டுக்கொண்டாங்க ஈஸ்டரை பற்றி கைக சொல்லி. ஆக்சுவலி எனக்கு முதல் இனம், அதுக்கு தான் சமயம். எங்களுடைய மூத்த குடி, கல் தோன்றி மண் தோன்றா காலம் முதே தோன்றிய குடி தான் தமிழ் குடி. மாயனை வழிபட்டவர்கள், முருகனை வழிபட்டவர்கள், அதற்கு மேலாக சிவனை வழிபட்டவர், இவர்கள் தான் தமிழர்கள். அதுக்கு பிரதான் மத மாற்றங்கள் எல்லாம் உண்டாகுது. அந்த வகையில் எங்களுடைய சைவ சமய சகோதரர்கள் கொண்டாடுகின்ற விழா, ஒரு பெரிய எல்லாரும் கொண்டாடுற விழா தீபாவளி. ஒளி, வெளிச்சம், அதுதான் வாழ்வுக்கு தேவைன்னு நாங்கள் கொண்டாடுறது, தமிழர்கள் கொண்டாடுகின்ற விழா. அதாவது இருளிலிருந்து ஒளிக்கு நாங்கள் கடந்து போகிறது, பயணித்து போகிறது. அதே போல தான் எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தில், அதான் விசேடமாக கத்தோலிக்கராகிய நாங்கள் ஈஸ்டர் என்ற ஒரு விழாவை கொண்டாடுறோம். இப்போ இதில் பாடைக்குள்ளலாம் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ், இந்த ஜேசி இதெல்லாம் பாடலாம் பாடினாங்க, மிகவும் இனிமையாக இருந்தது. இப்போ நான் இதில் வந்து ஈஸ்டரையும் தீபாவளியும் இணைத்து தான் ஒரு சின்ன ஒரு ஷேரிங், ஒரு பகிர்வை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். அப்போ ஈஸ்டருங்கிறது வந்து நாங்கள் ஆண்டவர் இயேசு இறப்பிலிருந்து உயிர் தெழுந்தார், இறப்பு எனும் இருளில் இருந்து உயிர்ப்பு எனும் ஒளியை எங்களுக்கு தந்தார் என்ற ஒரு சமய நம்பிக்கையில் தான் நாங்கள் பயணிக்கின்றோம். அது நாங்கள் சமயத்தில் அப்படி பயணிக்கிறோம். அதே போல தான் சைவ சமயத்தை சார்ந்த எல்லோரும் அந்த தீபாவளியை கொண்டாடுகின்ற போது தீபம் என்ற அந்த ஒளியை, அந்த இருளில் இருந்து தீபம் என்ற ஒளியை, அதாவது தீமைகளிலிருந்து அந்த தீமைகளை விலக்கிவிட்டு அந்த தீபம் என்ற ஒளியை நோக்கி நகர்கின்ற, பயணிக்கின்ற ஒரு பாரம்பரியம் கொண்ட, ஒரு கலாச்சாரத்தை கொண்ட மக்கள் தான் தமிழ் மக்கள் தான் நாங்கள் என்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அதோடு தொடர்ந்தும் நாங்கள் சமயத்தாலே சில வேளை நாங்கள் கொஞ்சம் எங்களுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் அது எங்களுக்கு வித்தியாசம் அல்ல. உணர்வில் அடிப்படையில், எங்களுடைய சுவாசம் அடிப்படையில், எங்களுடைய இதய துடிப்பின் அடிப்படையில் நாங்கள் தமிழர்களே என்ற அந்த சிந்தனையில் நாங்கள் எம்முடைய அந்த இன உணர்வில் நாங்கள் பயணிக்க வேண்டியது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கின்றது. அத்தோடு வேறு என்ன கேட்கலாம், வேறு நான் நினைக்கிறேன் இதுதான் சொல்ல நினைக்கிறேன்னு. ஸோ அப்போ இன்றைக்கி அதில் பார்க்கல முதியோர்கள் ஆகிய நீங்கள் வந்து இந்த ஒளியை பற்றி நான் கேட்குறதால நீங்கள் தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒளி, நீங்கள் தான் நடமாடும் சூரியன், நீங்கள் தான் நடமாடும் நட்சத்திர பட்டாளம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பேரப்பிள்ளைகளுக்கு, உங்களோட உறவுகளுக்கு ஏன்னா நீங்கள் முதிர்ந்த சூரியனாக இந்த இடத்துல நீங்கள் பரிணமித்து கொண்டிருக்கிறீர்கள்.
நீங்கள் ஒரு நட்சத்திர முதிர்ந்த பட்டாளமாக அனுபவம் கொண்ட ஒரு சூரியன் நடமாடும் சூரியனாக நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட வீட்டில் நீங்கள் வாழுகின்ற சூழலில் நீங்கள் இருக்கின்ற போது நிச்சயமாக தீபாவளி என்றால் என்ன, ஈஸ்டர் என்றால் என்ன, நாம தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பாரம்பரியத்துக்கு, நம்முடைய இனத்துக்கு, நம்முடைய கலாச்சாரத்துக்கு ஒளியாக இருக்கிறோம், இருப்போம் என்றும். அந்த ஒளிக்காக எங்களுடைய அந்த ஒளியிலே எங்களுடைய இனத்தையும் எங்களுடைய மொழியையும் எங்களுடைய மொழி உணர்வையும் வழி நடத்துவோம் என்ற அந்த வேண்டுகோளோடும் அந்த நம்பிக்கையோடும் இந்த இடத்திலே உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றேன். நீங்கள் தந்த இந்த அருமையான நல்ல சந்தர்ப்பத்திற்கு நன்றி சொல்லி, தங்க தமிழே, என் தாய்க்குல மரவே, உலகெங்கும் உன் புகழ் எழுக பரவுக. நன்றி, நன்றி.